ஹாய், இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். இந்த 6th சம் எந்த மாடலில் இருக்குன்னா எக்ஸாம்பிள் 1.3. எக்ஸாம்பிள் 1.3 நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை பாருங்கள், அதே சேம் மாடல் தான் இது. ஆனால் பட் வேறு நம்பர்ஸ் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்ற பார்ப்போம். லெட் ஏ ஈக்குவல் டு ஏ ஒரு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் ரோஸ்டர் ஃபார்ம்னால் எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு வெளிப்படையாக இருக்கும். செட் பில்டர் ஃபார்ம்னால் ஒரு காமனாக இப்போ ஹோல் நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நேச்சுரல் நம்பர் இது ஹோல் நம்பர்னால் என்ன, அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் லெஸ் தென் 2. அப்போ ஹோல் நம்பர்னால் ஃபஸ்ட்டு என்ன வரும், ஹோல் நம்பர்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹோல் நம்பர் என்னன்னு தெரிஞ்ச பிறகு இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் such that x less than 2. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்னால் என்னென்னு தெரியும். ஹோல் நம்பர்னால் 0, 1, 2, 3 எக்ஸ்ட்ரா இதுதான் ஹோல் நம்பர். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சைன் பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் 2. இது மவுத் ஒரு ஓப்பனாக, இது ஒரு crocodile கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுத் ஓப்பனாக இருந்துச்சுன்னா மவுத் ஓப்பன் பக்கமாக இருக்கிறது பெருசு. இங்கே மவுத் க்ளோஸாக இருக்குங்களா, இது சின்னது. அப்போ எக்ஸ் க்ளோஸாக இருக்கிற பக்கம் இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை விட இந்த வேல்யூ சின்னதாக இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஏ செட்டோட வேல்யூ என்னென்னா எக்ஸுன்றது தான் ஏ செட்டுன்னு நம்ம கொடுத்துருக்காங்க செட் பில்டர் ஃபார்மில். இந்த எக்ஸ் ஹோல் நம்பராக இருக்கணும். அந்த ஹோல் நம்பர்லேயும் எக்ஸ் லெஸ் தென் 2ஆக இருக்கணும். இப்போ லெஸ் தென் 2னா ஹோல் நம்பர் என்னென்ன வரும்னா நமக்கு 0,1 வரும். நெக்ஸ்ட்டு பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் 1 எக்ஸ் கிரேட்டர் தென் 1. ஏன்னா எக்ஸும் எந்த பக்கம் இருக்குது, மவுத் ஓப்பன் சைட் இருக்குது. அப்போ இதை விட இது அதிகமாக இருக்கணும். இந்த சைடு எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டுன்னா அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கணும், அதை விட குறைவாக இருக்கணும். இப்போ இதுக்கு என்னென்னா எக்ஸ் 1 விட பெருசாக இருக்கணும், 4 விட சின்னதாக இருக்கணும். அதுதான் மீனிங். ஸோ நமக்கு ஹோல் நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இவங்களே 1லேருந்து பெருசாக இருக்கிற நேச்சுரல் நம்பர்னால் அப்போ 2, 3, 4 விட சின்னதாக இருக்கணும். ஈக்குவல் கொடுத்துருக்கிறதுனால 4 எழுதணும். ஸோ 2, 3, 4. சி நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ சி டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம் 3,5. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு பி யூனியன் சி எல்ஹெச்எஸ்ன்னு இதை எடுத்துப்போம், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். இது ரெண்டு ஈக்குவலா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி. யூனியன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். 2, 3, 4 யூனியன் 3 சி. இது 3, 5. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும். 2 முறை ரிப்பீட் ஆகிற டேர்மை ஒரு முறை எழுதணும். 2, 3 2 முறை இருக்கப்போ ஒரு முறை 3, 4, 5. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ செட்டோட இந்த வந்த வேல்யூவை நம்ம கிராஸ் பண்ணி எழுதணும். இப்போ ஏவோட வேல்யூ என்னென்னா 0,1 கிராஸ் பி யூனியனா 2, 3, 4, 5. இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு 0 ஆர்டர் பேரில் எழுதணும். 0 ஃபஸ்ட் இந்த செட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்டு, 4. இப்போ என்ன வரும் 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட்டு 1, 1,2, 1,3, 1,4, 1,5. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எல்ஹெச்எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி, அதுக்கு நம்ம ஏ செட் எழுதணும். ஏ செட் 0,1 கிராஸ் பி செட்டோட வேல்யூ 2, 3, 4. இப்பயும் அதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட் நம்பர், செகண்ட், இப்படி ஆர்டர் பேரில் நம்ம எழுதணும். 0,2, 0,3, 0,4. நெக்ஸ்ட்டு 1,2, 1,3, 1,4.
நெக்ஸ்ட்டு A cross C. A ஓட வேல்யூ 0,1, C ஓட வேல்யூ 3,5. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு 0,3, செகண்டு 0,5, தேர்டு 1,3, அப்புறம் 1,5 எழுதிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? A cross B யூனியன் A cross C. யூனியன்னா சேர்த்து எழுதணும், இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். இப்போ சேர்த்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு 0,2, 0,3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஒரு டைம் எழுதுனா போதும். 0,3, 0,4, நெக்ஸ்ட்டு 1,2, 1,2, 1,3, 1,4. இங்கே வந்து 0,5 இருக்குது, 1,5. இப்போ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னா 4, 5, 6, 7, 8 இருக்குது. இங்கேயும் 8 இருக்குது. இங்கே 0,2 இருக்குது, இங்கேயும் 0,2 இருக்குது, 0,3 இருக்குது, 0,3, 0,4, 0,4, 0,5, 0,5, 1,2, 1,2, 1,3, 1,3, 1,4, 1,4, 1,5, 1,5. அப்போ இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. அதாவது என்னென்னா A cross B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. ஹென்ஸ் ப்ரூவ்டு. சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் A cross C. ஃபஸ்ட்டு வந்து LHS சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B intersection C. இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து B intersection C. B intersection C கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு B செட் எழுதணும். 2,3,4 intersection C ஓட செட்டு 3,5. இப்போ இன்டர்செக்ஷன் என்னென்னா ரெண்டுத்துலேயுமே வந்து காமனாக இருக்க எலமெண்ட்டை எழுதணும். இப்போ வந்து இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே 2 இல்லை. 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, ஸோ 3 எழுதணும். 4 இருக்குது, 4 இல்லை. இங்கே 5 இருக்குது, ஆனால் இங்கே 5 இல்லை. அப்போ வந்து 3 மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து A cross B இன்டர்செக்ஷன் C. அப்போ ஏவோட செட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0,1 cross B இன்டர்செக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பேரில் எழுதணும். இப்போ 0,3, 1,3 இதுதான் ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுப்போம். இதான் A cross B இன்டர்செக்ஷன் C. நெக்ஸ்ட்டு வந்து RHS சைடு. RHS ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போ A cross Bயை போடணும். A cross Bனா A செட்டோட வேல்யூ 0,1 cross B 2, 3, 4. இப்போ இதையும் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டோட பேர் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு தேர்டு எழுதுதாங்களா? 0,2, 0,3, 0,4. அதே மாதிரி செகண்ட் இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டோட, செகண்ட் இருக்கிறது வந்து செகண்டோட, செகண்ட் இருக்கிறது வந்து தேர்டோட. 1,2, 1,3, 1,4. நெக்ஸ்ட்டு A cross C. A செட்டோட வேல்யூ எழுதணும். A செட்டோட வேல்யூ 0,1 cross C ஓட வேல்யூ 3,5. இப்போ கிராஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறது செகண்டோட. இப்போ நமக்கு 0,3, 0,5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டோட எழுதும்போது 1,3 வரும். அப்புறம் 1,5 வரும். 1,5. இப்போ கொஷின் எழுதுகிறாங்க A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க டேர்ம்
ரெண்டுத்துலேயுமே வந்து பொதுவாக இருக்கிற நம்பர்ஸை எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 0,2 இருக்குது, இங்கே வந்து 0,2 இல்லை, அப்போ எழுதக்கூடாது. 0,3 இருக்குது, இங்கேயும் 0,3 இருக்குது. ஸோ 0,3 எழுதலாம். நெக்ஸ்ட்டு 1,2 0,4 இருக்குது, இங்கே 0,4 இல்லை. நெக்ஸ்ட்டு 1,2 இருக்குது, இங்கே 1,2 இல்லை. நெக்ஸ்ட்டு 1,3 இருக்குது, இங்கே வந்து 1,3 இருக்குது. ஸோ 1,3 எழுதலாம். நெக்ஸ்ட்டு 1,4 இருக்குது, ஆனால் இங்கே 1,4 இல்லை. இங்கே 1,5 இருக்குது, இங்கே 1,5 இல்லை. ஸோ இதுதான் வந்து 0,3யும் 1,3யும் தான் காமனாக இருக்கிறது. இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? 0,3 இருக்குது, 1,3 இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 2ல் என்ன இருக்குது? 0,3 இருக்குது, 1,3 இருக்குது. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. இப்போ A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Hence proved. ரெண்டும் சேமாக இருக்குது. Question 3 LHS சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A யூனியன் B cross C. ஃபஸ்ட்டு நம்ம A யூனியன் B கண்டுபிடிக்கணும். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம A யூனியன் B தான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரோட இதை க்ராஸ் பண்ணணும். ஓகேவா? A யூனியன் B, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம A செட்டை எழுதுவோம். யூனியன் B செட் வந்து 2 3 4. இப்போ யூனியன்னா வந்து எல்லாமே சேர்த்து எழுதணும், அதான் வந்து யூனியன். இப்போ 0, ரிப்பீட் ஆகிறத ஒரு டைம் எழுத போகணும். 1, 2, 3, 4. இப்போ A யூனியன் B கிராஸ் C. இப்போ A யூனியன் B வேல்யூ 1 0 1 2 3 4 கிராஸ் Cயோட வேல்யூ 3, 5. ஒவ்வொரு எலமெண்ட் ஃபஸ்ட்டு 0 எடுத்து ஃபஸ்ட் நம்பர் எடுத்திங்கன்னா சி அடுத்த செட்டில் இருக்கிற ஃபஸ்ட் நம்பரோட க்ராஸ் பண்ணணும். அப்புறமா செகண்ட், அந்த மாதிரி வந்து நம்ம ஆர்டர் பேரில் எழுதணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 0,3 0,5 0 டேர்ம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 1 எடுத்திங்கன்னா 1,3 1,5. நெக்ஸ்ட்டு 2 கரெக்டாக பொறுமையாக எழுதணுங்க. 2,3 எதையும் மிஸ் பண்ணாமல் 2,5. நெக்ஸ்ட்டு 3 3,3 3,5 4,3 4,5. நம்ம எல்லாம் எழுதிட்டுருக்கோம்னா எப்படி பண்ணலாம்? இப்போ 5 டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ மொத்தம் நமக்கு வந்து 10 வந்திருக்கும். 5 2s are 10. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 10 பேர்ஸ் இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து RHS சைடு. RHS சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஃபஸ்ட்டு A கிராஸ் Cயை கண்டுபிடிக்கணும். A கிராஸ் C கண்டுபிடிக்கணும்னா Aவோட செட் வேல்யூ வந்து 0,1 கிராஸ் Cயோட செட் வேல்யூ வந்து 3,5. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட் செகண்ட் இன்னும் ஆர்டர் பேரில் எழுதுங்க. 0,3 0,5. நெக்ஸ்ட்டு 1,3 1,5. நெக்ஸ்ட்டு B கிராஸ் C. பியோட வேல்யூ வந்து 2,3,4 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. ஆர்டர் பேரில் எழுதுனா 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. இப்போ A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். இப்போ A கிராஸ் Cயில் என்ன இருக்குது? 0,3. இது அப்படியே இங்கே எழுதுங்க. 0,5 ரிப்பீட் ஆகிற டேர்மு 2 முறை வந்துச்சுன்னா ஒரு முறை எழுதுனா
போதும். அப்புறமா B cross C இதை எழுதணும். 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலான இங்கே 0, 3 இருக்குது, இங்கேயும் 0, 3 இருக்குது. இங்கே 0, 5 இருக்குது, இங்கே 0, 5, இங்கே 1, 3, இங்கேயும் 1, 3, 1, 5, இங்கேயும் 1, 5, 2, 3, 2, 3, 2, 5, 2, 5, 3, 3, 3, 3, 5, 3, 5, 4, 3, 4, 3, 4, 5, 4, 5. From equation 1 and 2, LHS is equal to RHS. A union B cross C is equal to A cross C union B cross C. Hence proved.